நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து பல விமானங்கள் பறந்து வெற்றிகரமாக தங்கள் இலக்கை அடைகின்றன. ஆனால் பல முறை விமானம் அதன் இலக்கை அடைய புறப்படுகிறது, ஆனால் அதனால் அதன் இலக்கை அடைய முடியவில்லை. பல முறை இதுபோன்ற விபத்துக்கள் விமானத்தில் நிகழ்கின்றன. பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் நாம் மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். இது உலகையே உலுக்கியது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 5390 வழக்கம் போல் அதன் இலக்கை நோக்கி பறக்கிறது. ஆனால் 17,000 அடி உயரத்தை அடைந்த பிறகு யாரும் நினைத்து பார்க்காத ஒரு விபத்து இந்த விமானத்துடன் நடக்கிறது. இன்று இந்த வீடியோவை பார்த்த பிறகு நம் வாழ்க்கையில் உண்மையில் நம்பிக்கை இல்லை என்பதை நீங்கள் நம்புவீர்கள். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சேனலுக்கு குழு சேரவும். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 5390 உடன் விபத்து பற்றி எந்த தாமதமும் இல்லாமல் தெரிந்து கொள்வோம். ஜூலை 10, 1990களில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 5390 புறப்படுவதற்கு முன்பு பர்மிங்காம் விமான நிலையத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த விமானத்தில் 86 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என அனைவரும் பயணம் செய்தனர். சுமார் 8:20 மணி அளவில் இந்த விமானம் ஸ்பெயினுக்கு புறப்படுகிறது. நண்பர்களே, இந்த விமானம் புறப்பட்டவுடன் எல்லாம் முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. இந்த விமானம் மேகங்களை கிழித்து மெதுவாக வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. படிப்படியாக இந்த விமானம் சுமார் 17,000 அடி உயரத்தை எட்டியது. இந்த விமானத்தில் ஒரு பைலட் டீமும் மற்றொரு பைலட்டும் பறந்து கொண்டிருந்தனர். பயணிகள் அனைவரும் தங்கள் விமான பயணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் மற்றும் குழு உறுப்பினர்கள் உணவு மற்றும் பானங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் அனைவரின் உணர்வுகளையும் வெடிக்கச் செய்தது. நண்பர்களே, 17,000 அடி உயரத்தை அடைந்த போது யாரும் நினைத்து பார்த்திராத வகையில் இந்த விமானத்துடன் விபத்து ஏற்பட்டது. பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. குண்டு வெடித்தது போல் இருந்தது. இந்த சத்தம் விமானியின் காதுகளில் மட்டுமல்ல, பயணிகளின் காதுகளிலும் விழுந்தது. நண்பர்களே, இந்த குரல் கார் கண்ணாடியிலிருந்து வந்தது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விமானத்தின் முன்புறத்திரை விண்ட் ஸ்கிரீன் என்று அழைக்கப்படுகிறது. அது பிடுங்கி எறியப்பட்டு காற்றில் தொலைந்து போனது. விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்த விமானிகள் கண்ணாடிக்கு முன்னால் அமர்ந்து காற்றில் மிதந்து கொண்டிருந்தனர். நல்ல விஷயம் என்னவென்றால், கேப்டன் அன்னி பெல்ட் அணிந்திருந்தார். இதன் காரணமாக அவர் விமானத்திலிருந்து வெளியே பறக்கவில்லை. அவரது சீட் பெல்ட் அவரை கீழே விழவிடவில்லை. குழுவினர் தற்செயலாக தங்கள் பெல்ட்களை முன்னதாக அவிழ்த்திருந்தால் அவர்கள் ஒரு கண்ணாடியைப் போல காற்றில் பறந்திருப்பார்கள், அல்லது அவர்கள் விமானத்திலிருந்து வெளியே வந்து இயந்திர பகுதியையோ அல்லது இதழ்களையோ தாக்கியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அவர்களும் விமானத்தில் ஏறிய பயணிகளும் உயிரிழந்திருப்பார்கள். உயிர் பிழைக்க முடியாது. ஏனெனில் இது போன்ற சூழ்நிலையில் வானில் ஒரு விமானம் இருந்து எதுவும் மோதினால் ஒரு குண்டு வெடிப்பு ஏற்படலாம். விமானத்தின் கேப்டன் குழு பாதி தூரம் தொங்கிக் கொண்டிருந்தது. விமானம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. காற்றின் ஓட்டம் மிக வேகமாக உள்நோக்கி வந்ததால் மொத்த விஷயமும் சரியத் தொடங்கியது. காக்பிட்டில் கூட எல்லாம் கட்டுப்பாட்டை மீறிக் கொண்டிருந்தது. காற்று மிக அதிகமாக வீசியது. விமானத்தின் உள்ளே ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தது. விமானத்தில் சரியான ஆக்சிஜன் முகமூடிகள் இல்லை என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதை அனைத்து பயணிகளும் பயன்படுத்த முடியும். படிப்படியாக விமானம் முன்னோக்கி பறந்ததால் பயணிகளுக்கு ஆக்சிஜன் எடுப்பதில் சிக்கல் ஏற்படத் தொடங்கியது. பயணியை காப்பாற்ற ஒரே வழி விமானத்தை அருகிலுள்ள எந்த நிலையத்திற்கும் விரைவில் எடுத்துச் செல்வதுதான். இதனால் ஒரு பெரிய விபத்து நடக்காது. நண்பர்களே, முதல் குழு உறுப்பினருக்கு பிறகு 2வது உறுப்பினரும் காக்பிட்டுக்குள் நுழைந்தார். அவர்களும் கேப்டனின் கால்களை நன்றாக பிடித்தனர். இதனால் அவர் காற்றில் அடித்துச் செல்லப்படுவதில்லை. இந்த விமானம் முன்னோக்கி பறந்து கொண்டிருந்ததால் அனைவரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டது. கார் கண்ணாடி நொறுங்கி காற்றில் பறந்த விதத்தை பார்த்தால் ஒருவேளை இந்த விமானம் இனி பிழைக்காது என்று தோன்றியது. ஆனால் அது நடக்கவே இல்லை. கேப்டன் விமானத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டார் மற்றும் எல்லாவற்றையும் தனியாக கையாண்டார். அவர் முதலில் விமானத்தை 10,000 அடி உயரத்திற்கு பறக்கவிட்டார். விமானம் காற்றில் மேலே சென்றால் குறைந்த கம்ப்ரஸர் காரணமாக பயணிகள் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் உயரத்திலிருந்து கீழே வருவது அவசியம் என்று அவர் கருதினார்.
படிப்படியாக அவரது மனம் மரத்துப் போகும். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அவர் மெதுவாக மரணத்தை தழுவுவார். கேப்டன் தனது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி இந்த கப்பலை 10,000 அடி உயரத்திற்கு கொண்டு வந்தார். இங்கு வந்தவுடன் ஆக்சிஜன் அளவு பராமரிக்கப்பட்டது. இப்போது எந்தவிதமான மதிப்பெண்களும் தேவைப்படவில்லை. பயணிகள் மூச்சுவிட முடிந்தது. கேப்டன் இப்போது இலக்கை அடைவதற்கு முன்பு அருகிலுள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க ஒரு விமானத்தை உருவாக்கினார். அவசர தரையிறக்கத்திற்கும் ஏசிடி குழு அனுமதி அளித்தது. ஆனால் இப்போது விமானி எதிர்கொள்ளும் ஒரு சிக்கல் என்னவென்றால், இந்த விமானத்தில் இன்னும் எரிபொருள் நிரப்பப்படுகிறது. விமானம் புறப்படும் போது முழு எரிபொருளுடன் விமானம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவர் தரையிறங்கும் போது அவரிடம் குறைந்த எரிபொருள் இருக்க வேண்டும். எரிபொருள் அதிகமாக இருந்தால் விமானம் தரையிறங்கும் போது சமநிலையற்றதாகி விமானமும் விபத்துக்குள்ளாகலாம். இப்போது விமானிக்கு முன்னால் உள்ள பிரச்சனை என்னவென்றால், விமானம் முழு எரிபொருளுடன் தரையிறங்க வேண்டியிருந்தது. விமானத்தை தரையிறக்க விமானி மெதுவாக விமானத்தை தரையிறக்கத் தொடங்கினார். விமானம் தரையிறங்க அதிகரிக்க விமானியின் உடல்நிலையும் மோசமடைந்தது. ஏனெனில் விமான ஊழியர்கள் கைகளை பிடித்துக் கொண்டிருந்ததால் விமானியின் உடல் முற்றிலும் மரத்துப் போயிருந்தது. விமானத்தின் ஜன்னல் பகுதி அவரது இரத்தத்தால் சிவந்திருந்தது. ஒருவேளை விமானி நம்மிடையே இல்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் விமானம் தரையிறங்கியவுடன் தரையிறங்கும் போது விமானத்தின் டயர்கள் முற்றிலும் அடைக்கப்பட்டன. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால், யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை மற்றும் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த விமானம் தரையிறங்காத போது ஒருவேளை இந்த விமானம் வெற்றிகரமாக தரையிறங்க முடியாது என்றும், இந்த விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளையும் காப்பாற்ற முடியாது என்றும் அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் சில நேரங்களில் அது நடக்கிறது என்று கூறப்படுகிறது. இது சாத்தியமற்றது. விமானம் கீழே இறங்கியதும் விமானி மிகுந்த கவனத்துடன் விமானத்தை கையாண்டார். பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் விமானி தனது உயிருக்கு சாட்சியம் அளித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நண்பர்களே, நல்ல விஷயம் என்னவென்றால், விமானம் தரையிறங்கியவுடன் சிறப்பு குழு ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்தது. சிறப்பு குழு உடனடியாக விமானியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தது. விமானி சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்தார். அதன் பிறகு அவர் முற்றிலும் குணமடைந்தார். விமானிக்கு எதுவும் ஆகவில்லை. மறுநாள் அவருக்கு நினைவு திரும்பியது. இந்த வீடியோவில் அவ்வளவுதான். பைலட் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எவ்வளவு புத்திசாலித்தனமாக இந்த பெரிய விபத்து நடக்காமல் தடுத்தார்கள். விமானிக்கு ஒரு லைக் நிச்சயம் நண்பர்களை உருவாக்கும். நண்பர்களே, நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சேனலுக்கு குழு சேரவும். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க புல் ஐகானையும் அழுத்தவும். இதனால் ஒவ்வொரு புதிய வீடியோவின் அறிவிப்பையும் முதலில் பெறுவீர்கள்.